சத்குருவே சரணம். 8ஆம் எண்ணுக்கு உரியவர்கள், சனி பகவானுடைய உச்சத்தில் பிறந்தவர்கள், ரொம்ப அற்புதமான ஆயுள்காரனான சனி பகவானுடைய அந்த உச்சத்தில் பிறந்தவர்கள் 8ஆம் எண்காரர்கள். சில பேர் 8 நாளே பயப்படுவாங்க, அதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஆயுள் அதிகமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ராசிக்காரர்கள் 8ஆம் எண்ணுக்குரியவர்கள். 8, 17, 26ஆம் தேதி பிறந்தவர்கள்லாம் 8ஆம் எண்ணுக்குரியவர்கள் தான். இவர்களுக்கு மாரல் சப்போர்ட்டாக அற்புதமான நாட்கள் இதை எழுதி வச்சுங்க. 1, 10, 19, 28, 4, 13, 22 இந்த தேதிகள்லாம் இவங்க வாழ்க்கையில் தொட்டவொன்னே வெற்றி கிடைக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும்பாங்கள். அந்த மாதிரி நல்ல நாட்கள் இந்த நாட்கள். இவங்களுக்கு எதிர்மறையான நாட்கள் 8, 17, 26 இந்த நாட்களில் எதையும் செஞ்சிடாதீங்க. இவங்களுக்கு எதிரே 8 தான். 8ஆம் நம்பர்காரர்களுக்கு எதிர்ப்பானது 8ஆம் நம்பர் தான். அந்த 8ஆம் தேதியில் எதையுமே செஞ்சிடாதீங்க. 17ஆம் தேதி, 26ஆம் தேதி எந்த புதிய முயற்சிகள் செய்யாதீங்க. அன்றைக்கி சாதாரணமான வாழ்க்கை வாழுங்க. மற்ற நான் முன்னால் குறிப்பிட்ட 7, 8 நாட்கள் இருக்குல்ல, அதில் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப அற்புதமான இந்த கார் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல வெற்றி கிடைக்கும். உடலில் அடிக்கடி பிரச்சனைகள் வந்துட்டு போயிட்டுருக்கும். அது சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இடுப்புங்கீழே பிரச்சனை வரும், காலில் பிரச்சனை வரும். இவைகளெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு நீங்கள் பண்ணணும். புதிய காலணிகள், செருப்பு வாங்கி கொண்டு போய் கோயிலில் வாசலில் விட்டு சனி பகவானை சுற்றி வந்துட்டு அந்த செருப்பை அப்படியே விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துடணும். அதெல்லாம் பரிகாரங்கள், வித்தியாசமான பரிகாரங்கள். இதை செய்து பாருங்கள். உங்களை விட்ட சில துன்பங்கள், சில தடங்கல்கள், சில பிரச்சனைகள் உங்களை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நல்ல எண்கள் தான். நிறைய பேர் பயப்படுறாங்க 8ன்னு. அற்புதமான ஆயுள்காரகன். என்ன, இந்த ஒரு கவனமான வாழ்க்கை வாழணும். நண்பர்கள் திடீர்னு எதிரி ஆகிடுவாங்க, உறவினர்கள் கூட சண்டை வந்துடும். அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வெண்ணெய் சாத்துறது, வெற்றிலை மாலை போடுவதெல்லாம் இது ஒரு சாந்தி பரிகாரங்கள். சனிக்கிழமை விரதம் இருந்து அந்த சனிக்கிழமைக்கு நான்வெஜ் சாப்பிட்றாதீங்க. கவனமாக இருங்க. பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறுவீங்க. இந்த கணவன் மனைவி உறவை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இல்லைன்னா கோர்ட்டு கேஸ், டைவர்ஸில் போயிடும். இந்த நேரம் குழந்தை பாக்கியமும் கொஞ்சம் தள்ளி போகும். அதற்கு ஒரு பரிகாரங்கள் இருக்குது. அதனால் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை அனுப்பி வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சு பார்த்து ஒரு தடவை சரி பண்ணி வச்சுங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். தைரியமாக இருங்க. உடல் ஆரோக்கியம், பூரண ஆயுள் இருக்குது உங்களுக்கு. நல்ல சந்தோஷமாக, அட்டகாசமாக உங்களுடைய பாதைகளில் வெற்றிக்கு மேல் வெற்றி தேடுங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.